பிரபல பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இல்லை ஏஆர் ரஹ்மானை பற்றி தெரியாதவர்களும் பலவிதமாக பல செய்திகள் பேசிகிட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மானோடு பணியாற்றிய ஒரு பொண்ணு மோகினி சம்திங் அந்த பொண்ணு அடுத்த நாள் விவாகரத்தை அறிவிக்கிறாங்க. உடனே எப்படி தொடர்பு படுத்துறாங்கன்னா, முதல் நாள் ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து, அடுத்த நாள் மோகினி விவாகரத்து, இரண்டுக்கும் உள்ள தொடர்பு. ஏஆர் ரஹ்மான் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காசிப்ல மாட்டிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. அவர் 29 ஆண்டுகள் ஒரு பெண்ணோடு திருமணமாகி அவங்களோட ஒரு 3 குழந்தைகள் அப்படின்னு சந்தோஷமா இருக்காரு. எப்படி தொடர்பு படுத்துறாங்க அடுத்தடுத்து அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் குடும்பத்துக்கு டைவர்ஸ் ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம ஒரு வீடியோ பேசினாலே இல்லை கமெண்ட் செக்ஷனில் எப்படி சொல்கிறது, பொங்கற புளுத்திகள் சொல்ல தப்பே இல்லை, உங்களுக்கு எதுக்குடா இந்த வேலை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மேட்ரு தெரியாமல் ஒரு குடும்பத்தை பற்றி இன்டெப்த்தாக இழிவாக பல பேர் பேசுகிறாங்க ஒரு விஷயம். ஆனால் அதை போய் மக்கள் அவ்வளோ விரும்பி கேட்குறாங்க. அதாவது இங்கே 2 விஷயம் தான். பேசுகிறவர்களுக்கு கேட்பவர்களை கேட்க வைக்கும் திறன் இருந்தால் பேசுபவர்கள் எல்லாம் ஹீரோ தான். அது பேசும்பொழுது ஒரு நம்பகத்தன்மை உருவாகும். இப்போ நான் ரிப்பீட்டடாக பேசுகிறேன்னா மக்களோட கனெக்ட் ஆகும். உனக்கு தேவையான ஒரு விஷயத்த, நீ தேடுற ஒரு விஷயத்த நான் உனக்கு கொடுத்தேன்னா உனக்கு எனக்கு கனெக்ட் ஆகும். ஒரு கட்டத்தில் நீ என்ன நம்புவ. ஒரு மாறு ஒரு கிளீன் ஹேண்டா இந்த மனுஷனை ஒரு பொண்ணு வயசுல இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணி ஏஆர் ரஹ்மான் இப்படிதான் மக்கள் மனசுல பதிய வைக்க ட்ரை பண்றாங்களா? நீங்க மலையாள சினிமாவில் எல்லாரும் யோகியர்கள்னா இங்க சொல்லி யாரெல்லாம் தப்பிக்க முடியாது. எல்லாரை பத்தியும் எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரை பத்தியும் எல்லாரும் தெரியுது, தெரிஞ்சிருக்கு, பணியாற்றவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது மத ரீதியாகவும் அவர் குடும்ப ரீதியாகவும் வரும்பொழுதுதான் நமக்கு சற்று நம்ம ஏஆர் ரஹ்மானோட பக்கத்து வீட்டுக்காரரா இல்லை நான் போய் ஒரு வீடு இங்கே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் போயிட்டு சார் என்ன சார் நடந்தது நான் கேட்க முடியும். அது கேட்க போறது இல்லை. இல்லை அவ்வளோ பேசுறவங்க தைரியமா ஏஆர் ரஹ்மான் கேட்கலாம், போய் கேளுங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரம்நாடு நந்தா அவர்கள். வணக்கம். ஏஆர் ரஹ்மான் இசை புயலின் ஜாம்பவான். அவர் வீட்டில் ஒரு சோகம், அது அவருக்கும் சோகம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது பிரபல பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இல்லை ஏஆர் ரஹ்மானை பற்றி தெரியாதவர்களும் பலவிதமாக பல செய்திகள் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து ஊடகத்தில் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஏஆர் ரஹ்மான் அவங்க விஷயத்தில் அவங்க மனைவி விவாகரத்தை பற்றியும் நடக்கிற ரூமர்ஸ் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி நம்ம இந்த விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் நம்ம கருத்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். நான் சமூக வலைதளத்தில் ஒரு சில வீடியோக்கள் பார்க்கும்பொழுது தான் இல்லை இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னே தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம உடனே நீங்கள் உங்கள் சேனல்லையோ அல்லது நீங்களோ இது போன்ற வீடியோக்களை எடுத்தது இல்லையான்னு கேட்டால், ஒரு விவாகரத்து அல்லது ஒரு காசிப் மேட்ரு வரும்பொழுது, அது ஒரு பொதுவெளிக்கு வரும்பொழுது, ஒரு குற்றச்சாட்டாக மறுபொழுது அதை எல்லாருமே எடுத்து பேசுறது வழக்கம் தான். இங்கே சமூக வலைதளம் அடுத்த கட்டத்தை போயிட்டு எல்லாருடைய கையிலையும் ஊடகங்கள் இருக்குங்கும் பொழுது அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு வரம்பு இருக்குல்ல. இது ஏன் ஏஆர் ரஹ்மான் விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் பொங்கிட்டு வர்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கூட வரலாம். இப்போ ஏஆர் ரஹ்மான் மீது கடந்த காலத்தில் ஏதாவது குற்றச்சாட்டுகள் எதுவும் உங்களுக்கு பெண்கள் சார்ந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரி, இந்த விஷயத்தில் அப்போ நீ ஏன் தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னா எனக்கு ஒரு கோபம் வந்தது. எங்கன்னா, அந்த ஏஆர் ரஹ்மானோடு பணியாற்றிய ஒரு பொண்ணு, அந்த மோகினி சம்திங் அந்த பொண்ணு அடுத்த நாள் விவாகரத்தை அறிவிக்கிறாங்க. உடனே எப்படி தொடர்பு படுத்துறாங்கன்னா, முதல் நாள் ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து, அடுத்த நாள் மோகினி விவாகரத்து, இரண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன நடந்தது, இந்த மாதிரி பேசுறது ரொம்பவே தவறு. இப்போ அவர்கள் பொதுவெளியில் அறிவிச்சாங்க, 2 கனெக்ட் பண்ணுறாங்கல்ல. உண்மையிலே ஏஆர் ரஹ்மானுக்கு பொண்ணு வயது, அவங்க வெறும் கான்செப்டில் தான் ஒரு குறுகிய காலம் பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி தொடர்பு படுத்துறாங்க பார்த்தியா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். ஏஆர் ரஹ்மான் மீது கடந்த காலத்தில் ஏதாவது குற்றச்சாட்டுகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு நடிகைகள் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்போது நீங்கள் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. எதுவுமே இல்லை. அவர் ஒரு மிஸ்டர் கிளீன், அவர் ஒரு பர்ஃபெக்டான ஜென்டில்மேன். ஆனால் என்ன நடந்ததுன்னா, இது இல்லை மிஸ்டர் கிளீன்னா அப்படியே சொல்லணும். அதுக்கு அடுத்து ஆனால் என்ன நடந்ததுன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்ததுல, இந்த தம்பி மாதிரி, அந்த மாதிரி தானே இங்கே பிரச்சனையே. தம்பினா தம்பின்னு சொல்லு, அந்த மாதிரி வேணாமாங்கல்ல. அதே தான் நானும் இங்கே சொல்கிறேன். மிஸ்டர் கிளீன் மாதிரிலாம் இல்லை, மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இல்லை ஏஆர் ரஹ்மானும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான், அவரையும் நாங்கள் காசிப் சொல்லுவோம்னா ஓகே, அந்த மாதிரி விமர்சிக்கலாம். இந்த பார்வையில் நான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தன்னுடைய மகள் வயது இருக்கவங்க இப்போ ஏஆர் ரஹ்மான் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காசிப்ல மாட்டிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. அவர் 29 ஆண்டுகள் ஒரு பெண்ணோடு திருமணமாகி அவங்களோட ஒரு 3 குழந்தைகள் அப்படின்னு சந்தோஷமா இருக்காரு. எப்படி தொடர்பு படுத்துறாங்க அடுத்தடுத்து அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் குடும்பத்துக்கு டைவர்ஸ் ஒன்றும் புதுசு இல்லை, ஆல்ரெடி 2 டைவர்ஸ் ஆகிருக்கு, ஜிவி பிரகாஷ் டைவர்ஸு, அவங்க தங்கை அப்படின்னு தொடர்பு படுத்துகிறாங்க. இது ரொம்பவே கேவலமான ஒரு செயல். அதாவது ஒரு குடும்பத்துக்கே டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தொடர்பு படுத்துகிறாங்க இல்லையா. அது ஏஆர் ரஹ்மான் வரத்துல நீங்கள் ஒருத்தவங்க மீது குற்றச்சாட்டை வைக்கும்பொழுது கடந்த காலத்தில் ஒரு இவனை பார்க்குற, அவன் இப்படிடா, எப்படி கடந்த காலத்தில் அவன் எதெல்லாம் பண்ணா அல்லது
முதல் இதே இது அதுவும் ஒரு 29 வருஷம் சேர்ந்து வந்திருக்காங்க, 30வது வருடம் கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் இறுதி காலங்கள்னு இன்னொரு அப்படி தான் இருக்கும், ஒரு 10 வருஷம் 15 வருஷம். இப்போ ஏன் டைவர்ஸ் பண்ணணும், அவங்க ஏன் பொது வெளில அறிவிச்சாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். பட் அனுமானத்தின் அடிப்படையில் இதாக இருக்கலாம் அதாக இருக்கலாம், ஓகே இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குல்ல, அதுதான் தேவை. இந்த பெண்ணோடு ஏஆர் ரகுமான் அது வந்து முதல். இரண்டாவது அரசியல் நோக்கம், இங்கு மத ரீதியாக அரசியல் நோக்கத்தோடு தாக்கப்படுகிறார் ஏஆர் ரகுமானுங்கிற ஒரு பார்வை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதை பார்க்கும்போது அடாடே இதை போய் இப்படி மாத்துறீங்களே. இப்போ நான் ஒரு சில நேரங்களில் நினைக்கிறது உண்டு, இதே யூடியூப் ஓகே இதே மீடியாக்களில் பண்ணுறோம், பட் சில விஷயங்கள் இங்கே தப்பாக சித்தரிக்கப்படுதோ, ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நம்ம அதில் ஒரு பங்கு வந்துருமோன்னு ஒரு சின்ன நெருடல் எப்போவுமே இருக்கும் இல்லையா. இந்த விவாதத்தை பார்க்கும்போது அட பாவீங்களா அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சு. இப்போ அடுத்து ஏஆர் ரகுமானின் சொத்து மதிப்பு அடுத்து எவ்வளோ தெரியுமா, 2000 கோடி. இப்போ 2000 கோடி, அப்போ இவங்களுக்கு ஜீவனாம்சம் எவ்வளோ தருவாங்க தெரியுமா, 3000 கோடி 4000 கோடி. இப்போ மோஸ்ட்லி ஏஆர் ரகுமான் கூட இருக்கவங்க, அவர்களுக்கு தெரிந்தவர்கள், அவரோட பரிச்சயமானவர்கள், அவருக்கு பழக்கத்தில் இருந்தவங்கலாம் என்ன விரும்புகிறாங்கன்னா, ஏஆர் ரகுமான் ரொம்ப நல்ல மனிதர், அவர் மனைவியை ரொம்ப நேசிச்சாரு, காதல் திருமணம் செய்தாரு, காதல் திருமணம் அவங்க மனைவியை அவரை கெட்டவர்னு எந்த இடத்துல கரெக்ட் குறிப்பிடல, எந்த ஒரு வாக்குவாதம் மனைவியே குறிப்பிடாத பெரிய சண்டை நடக்கல. அப்ப என்ன விரும்புறாங்கன்னா, ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான். இப்ப ஒண்ணுமே இல்லை, ஒரு சண்டை சே நீங்கள் பிரியக்கூடாது, நீங்கள் சேர்ந்துருக்கணும், உண்மையிலே உங்களை நாங்கள் இவ்வளோ ஒரு 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 ஆடம்பரமான கப்பலை நாங்கள் பார்த்ததில்ல, அவ்வளவு எளிமையானவர் அப்படின்னு ஒட்டுமொத்த ஊரும் ஃபீல் பண்ணும்போது சரி இவர்களுக்காகவாது நாங்கள் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எட்டுமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க. ஆனால் அதில் சொல்கிறதோ அல்லது எழுதுறதோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடா எதுக்கு எழுதியிருக்காங்க அவ்வளோ வெப்சைட்ஸில் வாடகை வியாபாரிகள் எஸ் அந்த அவ்வளோ வீடியோக்கள் பேசுகிறாங்க. எனக்கு பார்க்கும்போதுலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 1000 கோடி ஜீவனாம்சம் அப்படிங்கிறான், என்ன அது சொன்னாங்களா சொல்லலையா இல்லை பேசுகிறவங்க சொல்கிறாங்களா இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடா சரி, நம்ம ஒரு வீடியோ பேசினாலே கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி சொல்கிறது, பொங்கற புளுத்திகள் சொல்ல அதில் தப்பே இல்லை, உங்களுக்கு எதுக்குடா இந்த வேலை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மேட்ரு தெரியாமல் ஒரு குடும்பத்தை பற்றி இன்டெப்த்தாக இழிவாக பல பேர் பேசுகிறாங்க ஒரு நிமிஷம். ஆனால் அதை போய் மக்கள் அவ்வளோ விரும்பி கேட்குறாங்களே. மக்கள் வந்து எப்போவுமே ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பேசுகிறவர்களுக்கு மேபி நம்மளை விட, அதாவது இங்கே 2 விஷயம்தான், பேசுகிறவர்களுக்கு கேட்பவர்களை கேட்க வைக்கும் திறன் இருந்தால் பேசுபவர்கள் எல்லாம் ஹீரோ தான். ஒரு மேடை பேச்சோட ஸ்கில்லே அதுதான். நான் பேசுகிறேன் அப்படின்னா கீழே இருக்கவன் கேட்குறான், நான் பேசுகிற உயரத்தில் இருக்கேன் அதனால் அவன் கேட்குறான். இந்த மென்டாலிட்டியை உள்ளே வச்சு தான் அந்த இது ஒரு ஸ்கில். எல்லாருக்கும் வந்து கேட்குறவங்க எல்லாம் பேசுகிறவர்களாக மாற முடியாது. ஆனால் இன்று அதை பேசும்பொழுது ஒரு நம்பகத்தன்மை உருவாகும். இப்போ நான் வந்து ரிப்பீட்டடாக பேசுகிறேன்னா மக்களோடு கனெக்ட் ஆகும். உனக்கு தேவையான ஒரு விஷயத்த, நீ தேடுற ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுத்தேன்னா உனக்கு எனக்கும் கனெக்ட் ஆகும். ஒரு கட்டத்தில் நீ என்னை நம்புவ, நான் சொன்னால் நீ நம்புவ, நான் சொல்கிறதெல்லாம் நீ நம்புவ. அப்படி ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் பொழுது இதுதான் நடந்ததுன்னு சொன்னால் நீ நம்புவ. இது வந்து ஹியூமன் நேச்சர். அப்படித்தான் என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு விவகாரத்தையும் யார் வேணா அப்படிங்கும்போது, இப்போ நம்ம ஏஆர் ரகுமானோட பக்கத்து வீட்டுக்காரரா இல்லை நான் போய் ஒரு வீடு இங்கே தான் இருக்குது பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் போயிட்டு சார் என்ன சார் நடந்தது நான் கேட்க முடியும், அது கேட்க போகிறது இல்லை அவ்வளோ பேசுகிறவங்க தைரியமாக ஏஆர் ரகுமான்கிட்டே கேட்கலாம், போய் கேளுங்க. அதுதான் என்னன்னா, விமர்சனம் தவறு கிடையாது. எந்த விமர்சனம் யார் மீது வைக்கப்படும், தரம் தாழ்ந்து விமர்சனம், அது வந்து இது மத ரீதியாகவும் அவர் குடும்ப ரீதியாகவும் வரும்பொழுது தான் நமக்கு சற்று ஒரு இவ்வளோ நாள் ஒரு க்ளீன் ஹேண்டா இந்த மனுஷனை ஒரு பொண்ணு வயசுல இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணி இந்த சமுதாயம் பேசினா பரவாயில்ல, கூட பணியாற்றினவங்க அதை பற்றி சினிமாவை பற்றியே பல விதமாக பேசுகிறவங்களே இதை ஒரு லைனாக கொண்டு போகும்போது ஏஆர் ரகுமான் இப்படி தான் மக்கள் மனசில் இவங்க பதிய வைக்க ட்ரை பண்ணுறாங்களா. அங்கே தான் நான் அந்த விதத்தை தான் மத ரீதியான ஒரு தாக்குதல் அவர் மேலே இருக்குங்கிற ஒரு அச்சம் இருக்குங்கிறதுனால தான் நான் இதை பேச வேண்டியல, நான் பேசியிருக்க போகிறதில்ல. மத ரீதியான தாக்குதலில் அது ஒரு ப்ளே பண்ணுதோ அப்படின்னு தோணுது. நீங்கள் இந்த விஷயத்த இப்படியே விட்டுருக்கலாம். நீங்கள் வந்து ஏஆர் ரகுமானை நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏஆர் ரகுமானை வந்து மற்ற இப்போ சில நடிகர்கள் தான் வரும். நீங்கள் மலையாள சினிமாவில் எல்லாரும் யோகியர்கள்னால் இங்கே சொல்லி யாரெல்லாம் தப்பிக்க முடியாது. எல்லாரை பற்றியும் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரை பற்றியும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு, பணியாற்றவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விவகாரத்தில் ஏஆர் ரகுமான் பற்றி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்ததா வரல அப்படிங்கும்போது 29 வருடம் நாங்கள் ஒன்றாக வாழ்ந்துட்டோம், 30வது வருடம் பிரிய போகிறோம் அப்படின்னு அவங்களே கனத்த இதயத்தோட உடைந்த கண்ணாடி இதயங்கள் துண்டுகளை ஒட்ட வைக்க முடியாதுன்னு பேசுகிறாங்க. ஆனால் அங்கே போய் அந்த கண்ணாடி துண்டை இன்னொரு இடத்துல போய் கம் போட்டு ஒட்டி நான் வைக்கிறேங்கிற வேலையை தானே நீங்கள் பார்க்குறீங்க. அது தவறு தானே. நான் ஒப்பிட்டு பேசுகிறவங்கள சொல்கிறேன். நீங்கள் ஒட்டின துண்டு, அது உடஞ்சு போன துண்டு உடஞ்சு போனதாகவே கிழிக்கிறாங்க. எதுக்கு எனக்கு அங்கே தான் ஒரு கோபம். மத ரீதியாக இவர் மீது தாக்குதல் நடத்த போது தான் ஒரு கோபம். என்ன நடந்ததுன்னே தெரியாமல் சித்தரிக்கும் போது தான் ஒரு கோபம். இதான் நான் தெளிவாக சொன்னேன். நீங்கள் ஒன்றே நான் வந்து காலத்திலேயே அல்லது உங்கள் சேனல்லையே அல்லது வந்து மற்றவர்களை பற்றி நீங்கள் வீடியோ போடலையான்னு கேட்கும்போது நான் சொன்னேன், முன்பு விமர்சனத்துக்கு உட்பட்டவர்களை விமர்சன ரீதியாக அவர்கள் பேசும்பொழுது நம்ம கேட்குறோம். சில நேரங்களில் பேச வேண்டிய சூழல் இருக்குது. இதெல்லாம் பேச வேண்டிய சூழல். இதெல்லாம் பேசாமல் கடந்து போனோம் அப்படின்னா இதனால யாருக்கு வேணால் நடக்கலாம்.
அதனால தான் இதை வந்து நான் பேசணும்னு நினச்சேன். வேறு எதுவும் இதில் வந்து இல்லை. அதுலேயும் குறிப்பாக 1000 கோடி ஜீவானம்சம்லாம் தேவையா? அவர்களே பிரிந்து அவங்கள அட்வொகேட்னு சொல்கிறாங்க. முதல்ல அவங்க அட்வொகேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு. முதல்ல அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த முடிவெல்லாம் நாங்கள் இப்போ எட்டவே இல்லை. முதல்ல நாங்கள் சண்டை போட்டு பிரிங்களேங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவர் 24 மணி நேரமும் இசைன்னு இசைக்காக அர்ப்பணிக்கிறாரு. இசை மீது கொண்ட காதல் அவர் குடும்பத்தின் மீது ஒரு பார்வை இல்லை. பொதுவாக சினிமாவில் அல்லது ரொம்ப அதிகம் சினிமாலன்னு வேணாம், இது கூட ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு படம் கூட வந்தது. அந்த என்ன கமிட்மெண்ட்ல இருக்கும்போது என்னால் முழுவதுமாக அந்த கேமில் ஆட முடியலன்னு சொல்லிட்டு அதற்காக தற்காலிகமாக பிரேக் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ரொம்ப ஈடுபாடு கொண்டு அதை நேசிக்கிறாங்க. அதனால் அப்படி இருக்கவங்களுக்கு எதுக்கடா குடும்பம் கேட்கலாம். அவர்கள் இரண்டுலையுமே ஒரு பொதுவான அன்பை செலுத்த முடியாதனால ஒரு பிரிதல் வருது. அந்த பிரிதல், அந்த காயம், அதெல்லாம் அவர்கள் சம்மந்தப்பட்டது. அவர்களே அதுக்கு வார்த்தை சொல்கிறாங்க, என்ன அளவுகோல்னு அவங்களே சொல்கிறாங்க. அந்த அளவுகோலை தாண்டி போகும்போது தான் விமர்சனத்துக்கு உள்ளாது. நீங்கள் எதை விமர்சிக்கிறீங்களோ அது இன்னொருத்தரால் விமர்சிக்கப்படும். அந்த அளவுகோலை தாண்டி நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்க, அதற்கு எதிர்வினையாக இந்த விமர்சனம். அப்படி தான் அதை பார்க்கணும். மற்றபடி நமக்கு என்ன கோபம்? 1000 கோடி ஜீவனம்சம் சொன்னாங்களா? அவங்க அட்வொகேட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஏங்க நாங்கள் இன்னும் அந்த எண்ணத்தெல்லாம் எட்டலைங்க, நாங்கள் ஜஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு முதல்ல அவங்க பசங்க எங்கள் ப்ரைவசி. இப்போ இது ஒன்று, அவங்க பசங்க ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும்னா அப்பா அம்மா சேர்த்து வைக்கிற ப்ராசஸில் தான் இறங்கிருக்கு. இப்போ அது எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு காயமாக இருந்தது. அவர்கள் இதை வந்து ஒரு வேளை 29 வருடம் 30 வருடங்கும் பொழுது அதை பேசியிருக்கு. அப்போ பேச முடியாத சூழல் என்ன, அப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அவங்களால. அது என்னவா இருக்குன்னு எனக்கு ஒரு தாக்கம் இருக்குது. ஏதோ ஒன்று என்ன நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு பரிதாபம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நல்லா சொல்லுவேன், சேர்ந்து வந்தால் சந்தோஷம், நிச்சயமாக நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த எண்ணம் வராமல் கனெக்ட் பண்ணுறாங்கல்ல, இது தேவையில்லை அதான் நினைக்கிறேன். வேறு எதுவுமே கிடையாது. கனெக்ட் பண்ணுற இந்த விஷயத்துக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் விஷயத்தில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வாய் இருக்குங்கிறதுக்காக வாய்க்கு வந்து சொல்லக்கூடாது, கை இருக்குங்கிறதா கைக்கு வந்து எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இது இருக்குது. ஏஆர் ரஹ்மானுமே அதில். ஆனால் ஏஆர் ரஹ்மான் மீதும் எனக்கு அதை வருத்தம் சொன்னேன்ல, ஏஆர் ரஹ்மான் ட்வீட் போடும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, எப்பவுமே ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகும். நம்ம ஹேஷ்டேக் கலாச்சாரம் தான் இந்தியாவில் இல்லை, வேர்ல்டுலேயே வந்து ஜஸ்டிஸ் கேட்குற ஒரே கலாச்சாரம் ஹேஷ்டேக் கலாச்சாரம் தான். உனக்கு ஒரு பிரச்சனை ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் பிரியா, ஜஸ்டிஸ் ஃபார் பிரியா பவானி சங்கர், ஜஸ்டிஸ் ஃபார் பவதாரணி, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு நிறைய பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் இதை பற்றி நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் அது நம்ம அந்த பதிவுக்கு போகிறதில்ல. அந்த மாதிரி இந்த ஹேஷ்டேக்கில் அவர் வந்து ஏஆர்ஆர் சாயிரா பிரேக்கப் அப்படின்னு போட்டார். அது என்னதுன்னா அதை தவிர்த்திருக்கலாம். அது அவர் தனிப்பட்ட, நான் அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கல. எனிவேஸ், தொடர்பு படுத்தி பேசுறது, ஜீவானம்சம் ரீதியாக பேசுறது, அடுத்து அவங்க ஒன்று சேரணும்னு நினச்சா கூட அதுக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்து பிரித்து விட்ரு, அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறது தான் தவறுங்க. இப்போ அவங்க ஒன்று சேரலாம் நினைக்கலாம், பேசலாம் நினைக்கலாம், ஒரு யாரோ ஒருத்தர் கனெக்ட் பண்ணலாம், என்னமோ நடக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஜீவானம்ச தொகை இவ்வளவுன்னு கேட்குறாங்களே உண்மையா அப்படின்னு அவங்க காதுக்கு போனா, ஓ இப்போ ஜீவானம்ச அளவுக்கு அவன் போயிட்டானா அப்படி குடும்பத்திலே இல்லாத பிரச்சனையை உருவாக்குறாங்க. அதான் விமர்சனங்கள் வைக்கலாம், தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கக்கூடாது. அவங்க வாயாலவே சொல்றாங்க இது வரலன்னு. நீங்க இது இருக்குன்னு சொல்லும்போது அப்போ 1000 கோடி ஜீவானம்சம்னா சொத்துல பங்கு, சொத்து பிரச்சனை, பிரிவு அப்படின்னு ஒரு பிம்பத்தை அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க இப்படிதான் நிக்கிறாங்க. அடுத்த லெவல் போலாமா வேணாம் ஒரு தயக்கத்தோட நிக்கிறாங்க. இங்கே இருந்து ஒரு கேள்வி வரும்போது அப்போ அடுத்த லெவல் இப்படி தான் போவாங்க, ரிவர்ஸில் வரமாட்டாங்க. அப்படி ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணுறது வந்து ரொம்ப தவறு. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதை பார்க்கும்போது ஒரு கோபம் அண்ட் மத ரீதியான தாக்குதலை இவர் மீது திணிக்கும் போது அது சற்றே ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த பதிவு. தொடர்ந்து பார்ப்போம். ஏஆர் ரஹ்மான் வந்து இதுக்கு என்ன பதிலுக்கு அவர் பல விமர்சனங்களை பார்த்தவர், அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இசை ஜாம்பவானாக தொழிலில் துறையில் போட்டியாக பல விமர்சனங்களை அவர் சந்திச்சிருக்காரு, மொழி ரீதியாக சந்திச்சிருக்காரு. இது வந்து அவருக்கு புதிது, கடந்து வருவார். ஆனால் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்ணுறாங்க. தான் வீட்டுக்குன்னு வரும்போது அந்த விமர்சனங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். தொடர்ந்து பார்ப்போம். ஏஆர் ரஹ்மான் சேர்றாரா விரைவில், இதுக்கு வேறு எதனா பதில் அளிக்கிறாருன்னா